ஐயா வணக்கம் ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா ஐயா? ஐயா, வணக்கம். நான் மெட்ராஸ் கண்டிகையில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நான் பாத்தீங்கன்னா எனக்கு வயசு 74 ஆகுது. சரி. எனக்கு இதுக்கு முன்னாடி டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ம். கட்சியில ஈடுபாடு கிடையாது. சரி ஐயா. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கும்பல் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா ம். அவங்க ஃபேமிலி மினிஸ்டரா இருந்தாரு. அவங்க ஃபேமிலி எனக்கு 40 வருஷமா பழக்கம். அப்ப சரி கூட ஐயா. நான் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணது கிடையாது. அதே மாதிரி இப்ப ம். இருக்க 40 வருஷமா அவங்க ஃபேமிலி பழக்கம். நான் சரிங்க. டிஎம்கே நான் சாப்பிடல. நான் ஒரு ம். அண்ணாமலை வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ம். அவருக்காகத்தான் நான் பாத்தீங்கன்னா அமித்ஷாவோ மத்ததோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆ. இப்ப அவரே போயிட்டாருங்கிறப்போ பாத்தீங்கன்னா ஆ. மெம்பர்ஷிப் கார்டை நானு தூக்கி போட்டுட்டேன், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நல்லது. ம். எனக்கு இனிமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுல ஏன்னா அந்த பழைய பிஜேபி பத்தி மெசேஜ் வந்தாலே நான் குறைஞ்சது ஒரு 30 பேருக்காச்சு ஃபார்வர்டு பண்ணுவேன் இந்த சரி மாதிரி ஐயா. இருக்குன்னு. ம். ம். கடைசியில் இதெல்லாம் பாக்குறப்ப நேற்று இருந்ததை பூரா கட் பண்ணிட்டேன். யாருங்கிற மாதிரி இருந்ததை பூரா ம். எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். இனிமேங்கிறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ம். அதாவது நான் திருப்பி அவர் பேசினேன், பத்மநாபன் நாகராஜிட்ட பேசினேன். சரி. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, சார் இந்த மாதிரி இருக்கு. ம். அதாவது பேராசிரியர் யாச்சும் பாத்தீங்கன்னா அவர் வாட்ஸ்அப்லயோ மத்ததுல அவர் ஏதாச்சும் ஒண்ணு இருந்து வந்துகிட்டே இருக்கும். ம். ம். நயினார் நாகேந்திரனை பத்தி பாத்தீங்கன்னா நான் ஒரு தடவை கூட அவரை பத்திங்கிறதுல ஒண்ணும் இல்ல, ம். ரைட்டுங்கிறதுல என்னங்க. அவரை தலைவர்னா அதை எங்களால ஜீரணிக்க முடியாது. ஜீரணிக்க முடியல எங்க. ம். ம். ஆமா, ஜீரணிக்க முடியல. அதனால நான் கட்சியில இருந்து விலகிக்கிறேன். மெம்பர்ஷிப் கார்டையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுதான் சொல்லிட்டீங்களா? என்னுடைய ம். அதுல சொல்லல. இனிமே தான் இப்பதான் கார்டு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, பார்த்தேன், மெம்பர்ஷிப் பார்த்தேன், கார்டு. பார்த்தேன். நீங்க அவசரப்பட வேண்டாம் ஐயா. மீண்டும் அண்ணாமலை பரிசீலனை செய்யப்படுவார். ஏன்னா ஆஹ் இப்போ உங்களைப் போல அண்ணாமலை நேசிக்கக்கூடியவங்க லட்சக்கணக்கான குடும்பங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. இப்போ அவங்க மொத்த ஓட்டுமே இப்போ வீணா போக போகுது. இப்போ ஒரு அல்ல, தவறான முடிவால ஆஹ் இப்போ அதனால தலைமை கண்டிப்பா யோசனை பண்ணுவாங்க. இப்ப நயினாரை பொறுத்தவரையில அவர் யாருன்னே தெரியாது. புதுசா ஏதோ ஒரு கட்சியில இருந்து தெரியாதுங்க. வந்தவர். ரெண்டாவது யாருங்கிற பிஜேபிக்காக அவர் எந்த வேலையுமே செஞ்சாரு நம்ம சொல்ல முடியாது. அதத்தான் என்ன சார் பண்ணிருப்பாரு நான். அவரு வளர்றதுக்கு அவசரம் அங்கங்க பேனர் வச்சிருப்பாரு, செலவு பண்ணிருப்பாரு ஒழிய கட்சிக்காக அவர் என்னத்தை அந்த உணர்வுபூர்வமா அந்த சித்தாந்த ரீதியா செய்திருப்பாரானா சந்தேகம் தான். ஆனா மாரிதாஸ் எடுத்துக்கோங்க, கள போராளி. அவர் இன்னும் பிஜேபி இருக்காரு இல்லையா, வெளியில இருந்து பிஜேபி தான் வேலை செய்யறாரு. அவரை மாதிரி நபர்களை தேர்ந்தெடுத்தா கூட மனசு ஆறிடும். ஆனா இதெல்லாம் ஜீரணிக்க முடியல. நீங்க சொல்ற கருத்து தான். இந்த எத்தனையோ பேரு பாத்தீங்கன்னா அவருக்காக செஞ்சுட்டு இருக்கிற இவரு கடைசியில என்ன ஒரு நாராயண பேசுற பார்த்தா இவரும் என்ன சொல்றாரு, கட்சி மேலிடம் எடுக்குது, மேலிடம் எடுக்குது. மேலிடம்னா கீழே தொண்டரை வச்சுதான் மேலிடமே தவிர மேலிடம் டைரக்டா இருக்குன்னா அப்ப கட்சி வழங்காது, கட்சி உருப்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தொண்டர்களுடைய முடிவு கேட்கணும். ஏன்னா தொண்டர்களுக்கு தான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடவே தொண்டர்கள் தான். அவன் தான் போய் வீடு பிரச்சாரம் பண்ணுவான். ஆமா, இவனுங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு சும்மா இன்னைக்கு நமக்கு மாவட்டம் கிடைச்சிட்டு நாளைக்கு மாநில பொறுப்பு கிடைக்கும்னு ஒருத்தனும் காத்துக்கிட்டு இருக்கிறான், பதவி வெறியில இருக்கான். தொண்டர்கள் மட்டும்தான் களத்துல இறங்கி உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அது இந்த தலைமை உணராத வரைக்கும் உருப்படாதுங்க. உங்க கருத்து தான் என்னுடைய கருத்தும். இதுதான் லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்களுடைய கருத்துமா இருக்குது. நிச்சயமாக பரிசீலனை பண்ணுவாங்க. இப்போ இந்த நயினார் நாகேந்திரன் இந்த கட்சி பிஜேபி நல்லது பண்றதா நினைச்சால் இந்த கட்சியை விட்டு ஒரு தலைவர் பதவி விட்டு முதல்ல ராஜினாமா பண்ணணும். அவருக்கே பேராசை தானே. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த 4 எலெக்ஷன் பீரியட்ல 4 கோடி ரூபாய் புடிச்சதுங்கிறதுக்கு அப்பவே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அது வேண்டாம், அது நம்ம பேச வேண்டாம் இடத்துல. சொன்னது பாத்தீங்கன்னா அப்பவே பாத்தீங்கன்னா இவரு சொன்னாரு, அண்ணாமலை தான் சொன்னாருங்கிற மாதிரி ஒரு பொருளை ஓடிச்சு. நான் என்ன சொல்றேன், அப்படியே அண்ணாமலை சொன்னாதான் இப்ப என்னங்கிறேன். நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை என்ன சொல்றாரு, ஓட்டுக்கு 1 ரூபாய் கொடுக்க கூடாது, நான் நேர்மையா நிப்பேங்கிறாரு. அப்படி நிக்க வேண்டியதானே, நின்னு பாரு. சும்மா நான் சொல்றேன் கேளுங்க ஐயா, இதெல்லாம் இந்த சித்தாந்தம் எல்லாம் ஊறி இங்க பாருங்க. பிஜேபிங்கிறது சனாதன சித்தாந்தம். இந்த சனாதன தர்மம் நெஞ்சு ரத்தத்துல ஊர்ன ஒருத்தன் தான் இங்க கடைசி வரைக்கும் நிப்பான். பதவிக்காக வர்றவெல்லாம் பாதியில ஓடிடுவான். இதெல்லாம் பதவிக்காக வந்த கும்பல். நாளைக்கே இப்ப அண்ணா இவரை நயினாரை நீங்க ஒரு அடிப்படை உறுப்பினரை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னா அவர் நாளானைக்கு திமுக போய் சேர்ந்துருவாரு. இதெல்லாம் பதவிக்காக வந்த கூட்டங்க. அண்ணாமலை அப்படி கிடையாது. அண்ணாமலை பாருங்க, நீங்க அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பு நீங்க கொடுக்கலாம், அவர் கடைசி வரைக்கும் பிஜேபி தான் இருப்பாரு.
இல்ல அவர் இது சொல்லிட்டாரு ம், முதல்ல, நான் வந்து கடைநிலை தொண்டனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவரு எனக்கு போஸ்டிங் வேணாம், நான் தொண்டனாவே இருக்கேன் சரியா. அப்படின்னு. அதனால அந்த ஒரு கவலைப்படாதீங்கய்யா. ஒரு சித்தாந்தம். மாற்றம் கிடைக்கும். நீங்க அதனால அவசரப்பட்டு நீங்க உறுப்பினர் கார்டெல்லாம் வீச வேண்டாம். என்னைக்குமே நம்ம ஓட்டு தாமரைக்காக தான் இருக்கணும். ம். இவங்கள விட்டு தள்ளுங்க. இவங்கள பார்க்க மேலிடத்த பாருங்க. நமக்கு மோடி தான் பார்க்கணும். இவங்கள விட்டு தள்ளுங்க. ஆனா அண்ணாமலை வந்து மறுபரிசீலனை பண்ணி மீண்டும் அவர் தலைவரா கொண்டு வர வாய்ப்பு 150%, 100க்கு 150% கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ம். அதனால இல்ல இப்போ அதைத்தான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு தொண்டர்கள் இருக்கு. மத்தியில அவசரப்படாதீங்க. கேட்கணும் இல்ல அவரு. தொண்டர்களை தான் தொண்டர்களை எவன் ஏன் மதிக்கிறான்? ஆ, தொண்டர்கள் தான் அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு வலைதளங்கள்ல அவன் கத்தி உயிரை விட்டு கத்திட்டு இருக்கான். ஆ, அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட இவனுக்கு எவனுமே குரல் கொடுக்க மாட்டான். ஆனா போங்க, இவனுக்கெல்லாம் இங்க பாருங்க, இந்த பிஜேபி ம், இவனுக்கு நடிக்கிறவனுக்கு தான் காலம். இந்த அப்படித்தான் இருக்கு. அவனுக்கு தான் பெரிய பெரிய மாநில ம். பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு கொடுத்துட்டு இருக்கானுங்களே ஒழிய, உண்மையா உணர்வுபூர்வமா அங்க போராடுற தொண்டர்களை இங்க எவனுமே மதிக்கிறது இல்ல, எவனுமே கண்டுக்கிறது இல்ல. இப்ப மத்திய தலைமையும் கண்டுக்கிறது இல்ல. இப்ப அண்ணாமலை அப்படி கண்டுக்கிட்டா எதுக்கு நீ அண்ணாமலை மாத்துற? ஆ, ஆ, நான் ஆமா. என்ன கேக்குறேன், ஒரு கட்சியை வளர்க்காத தமிழிசை வந்து 2 தடவை மாநில தலைவரா இருந்திருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காரு. அவரை விடவா அவங்கள விடவா இவரு கீழே போயிட்டாரு அண்ணாமலை? சொல்லுங்க. சார், ஒரே ஒரு நிமிஷம். என்னது, நான் பாத்தீங்கன்னா ம். ராமச்சந்திரல நான் வேலை பாக்குறப்ப அந்த மாதிரி ஆ, இதுல ஆ. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து குமரி ஆனந்தன் காங்கிரஸ், இந்த அம்மா வந்து பிஜேபி. அது மொத்தத்துல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொலிட்டிக்கல வந்து அந்த இருக்கணுங்கிற ஒரு யாரும் வந்து நீங்க சொன்ன மாதிரி கட்சிக்குங்கிற மாதிரி யாரும் அல்ல. எல்லாம் வந்து பதவிக்காக. பாத்தீங்கன்னா பதவிதானே தவிர வந்து ம். பாத்தீங்கன்னா ஒண்ணுங்கிறது கிடையாது. கட்சிக்காக இருக்கவன் தொண்டர்கள் மட்டும்தான் தொண்டர் இருக்கா. மட்டும்தான் மீறி மேற்கொண்டு இப்ப அவர்கள் மேல்மட்ட எல்லாமே பாருங்க. அவ்வளவு மேல்மட்ட மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்புல இருக்கிறவன் அவ்வளவு பேருமே இப்ப போய் இவரு நயனாராயந்தர் காலைல போய் விழுவான் பாருங்க. ஒரு பொன்னாட மாலை அப்பவே வாங்கிட்டு போயிருப்பான். போன்ல அப்பவே வாழ்த்து சொல்லியிருப்பான் தலைவர். இவனுக்கெல்லாம் பதவி வெறி. இப்ப அண்ணாமலை மறந்துருப்பானுங்க. இவ்வளவு நாள் அண்ணாமலை பண்ணி ஜாலரா அடிச்சிருப்பானுங்க. சும்மா இப்ப அண்ணாமலை பின்னாடி இவனுக்கு வந்து அதாவது எப்படி சொல்றது, அண்ணாமலை உண்மையால இவனுக்கு ஏத்திருக்க மாட்டானுவன். அவர் தலைவரா இருக்காருங்கிறதுக்காக பின்னாடி சுத்தி இருப்பானுங்களே ஒழிய, இப்ப அவ்வளவு இப்ப நயனார் பின்னாடி சுத்த ஆரம்பிப்பான் பாருங்க. ஆமா. ஆனா ஆனா ம், கடைசி வரைக்கும் உங்களைப் போல என்னைப் ம். போல உணர்வு உள்ளவங்க தான் அண்ணாமலை பின்னாடி நிப்பாங்க பாருங்க. தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி தான் நிப்பான். அதுல மாற்றமே இல்ல. மீதி மாவட்டம் வட்டம் இவன் அவ்வளவு பேருமே நேத்தே வாழ்த்து சொல்லிட்டான் போன்ல. அண்ணன் ஒரு யாருக்கு நைனாருக்கு. இனி போய் பொன்னாடை வாங்கிட்டு காலைல போய் விடுவான் பாருங்க. ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆ, எல்லா பேரும் பதவி சொன்ன மாரி பதவியில வந்து குளிர் காயணுங்கிற வர்ற கும்பலுங்க. யாரும் ஆ, வந்து உள்ளார்த்தமா வந்து பாத்தீங்கன்னா, இத எப்படி டிஎம்கேல சொல்றாங்க, தொண்டை எனக்காக இருக்கான்னா, அந்த அளவுக்கு அவங்க கீழ ம். அடிப்பட்டு இருந்து வராங்க. அந்த இது வந்து ஏன் இவங்களுக்கு இல்ல? என்னதான் இவனுகிட்ட சொன்னாலும். அததான் சொல்றேன்ல. ம். கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம். ஆ. அந்த இப்போ இந்த இந்த இவங்க பேர் என்ன, நம்ம கரூர் எம்பி ஜோதிமணி வந்து மோடியை வந்து ஆமா. கண்டபடி திட்டிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆமாமாமா. இது போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. திட்டிருந்துச்சு. அதுக்கு அப்போ வாய்ப்பு. ம். அதுக்கு வாய்ஸ் கொடுத்து பாஜக தொண்டர்கள் 5-6 பேர் கொஞ்சம் பேசிட்டாங்க வலைதளங்கள்ல. ஆ. இன்ன வரைக்கும் அவங்கள இவங்க கண்டுக்கிடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? ஆ. நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க சரி. சீரழிஞ்சு இதை வந்து நான் ஹெச் ராஜா கிட்ட போன் பண்ணி சொன்னேன். ஆ. இன்னும் ஏனைய தலைவர்கிட்ட சொல்றேன். அவங்க அது ஒரு பெருசாவே கண்டுக்கலைங்க. ஆ. ஹெச் ராஜா கூட தர்ம போராளி. நம்ம அவரை வந்து எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. அவருடைய இது இல்ல பேராசிரியர் இல்ல அவரு சீனிவாசன். டைப் தனி. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவரு இது வேற. ஆரம்பத்துல இருந்து அவருக்கு போக்கே தனி. அவரு போக்கெல்லாம் தனி வழிதான். அவரெல்லாம் நம்ம கண்டிப்பா அவரை வரவேற்றே ஆகணும். ஹெச் ராஜாலாம் அவரு ஆமா. இப்ப உண்மையாலுமே ஒரு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ம், ஃபுல்லா ஃபைட் பண்றது பூரா அவருதான் ஆமா. ஃபைட் பண்றாரு. ஹெச் ராஜா அவங்க தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆமா. பேராசிரியர் சீனிவாசனும் பரவாயில்ல. அவரும் நல்லா திறமையா. அவரும் பாத்தீங்கன்னா அருமையா, அதாவது அதைத்தான் ம், நான் ஒரு நாகராஜத்தை சொன்னேன். இந்த ம், மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வருஷப்பத்திரம் தான் அவராச்சும் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒண்ணு ரெண்டு அவரு ம். பாண்டியன் ஒரு 2-3 குரூப்புக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு ம், வந்து பாத்தீங்கன்னா சொல்லுதுங்க. நான் இப்ப நயினார் நாகேந்திர முகமே வந்து வாட்ஸ்அப்ல ம், உள்ளத கூட நான் பார்த்தது அவரு கிடையாது. எதுவுமே பேச மாட்டாருங்க. நான் என்ன சொல்றேன், நீ அப்படியே இந்த பொறுப்பை கொடுத்துருந்தா இப்போ வந்து ஹெச் ராஜா கொடுத்தா கூட தொண்டர்கள் ஏத்துக்குப்பாங்க ஓரளவுக்கு. அது சரி, ஆமா, ஓரளவுக்காச்சு அவரு தெரிஞ்ச அனுசரிச்சுக்குவாங்க. முகம். ம், இல்ல 10 பேர்ல ஒரு ம். 2 பேருக்கு தெரிஞ்ச முகமா இருப்பான்ல அவருக்கு. ஆமா, அவரு இப்ப பேராசிரியர் சீனிவாசன் அது மாதிரி அவரும் நல்ல ஒரு நல்ல அவரு பேச்சாளர். இல்ல நல்ல இல்ல பேச்சாளர். அருமையான பேச்சாரு. பூரா பாயிண்ட். இவரு எப்படி ம், அண்ணாமலை பாயிண்டா அதே பேசுறாரோ மாதிரி. அது ம், மாரி பாத்தீங்கன்னா அவரு சொல்றது பூரா எல்லாம் பக்கா பாயிண்டா இருக்கும். நீங்க அவரை அவர் ஆமா. திருப்பி ஆர்குமெண்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் பண்றாரு அவரு. அவங்களுக்கு கூட அதுக்கு இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க மாத்திரதா இருந்தா கூட இல்ல அவருக்கு அவரு கொடுத்தா கூட அதான் அவரு கொடுத்திருந்தா கூட மனசு ஒரு நிம்மதியா போயிருக்கும். ஐயோ நிம்மதியா போயிருக்கும். ம். கஷ்டப்பட்டவரியா அப்படின்ட்டு. இது சும்மா ஒண்ணும் இல்லாதவன் அவன். ஒண்ணும் சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி எப்படியோ போங்க அப்படின்ட்டு போற மாதிரி ஆகி போகுது. நான் தான் சொல்றேன், என்னன்னே போய் தொலைங்கய்யா, நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நமக்கு எதுக்கும். சரி ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. ம். பொறுமையா இருங்க. சரியா